என்ன நீ நேரமாகுது, ரிசப்ஷன் கிளம்பலையா? எங்கக்கா போக? ஏன், அதுக்கு தானே நீ கிளம்பி நிக்கிற? எதுவும் கேட்காதேக்கா, சரி கோவத்துல இருக்கேன். என்னாச்சு? கதிர் வந்தானே, அவன் எங்க? கூட்டிட்டு போறேன்னு உங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட வரலன்னு சொல்லிட்டாக. கல்யாணத்துக்கும் போல ஒரு இடத்துக்கும் போகல, இங்கே இருக்கேன். ஆளை விடுறியலா? முல்ல, நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வா. ஐயோ அக்கா, நான் போல, விடுறியலா? இந்த கதிர் ஏன் இப்படி இருக்கான்? அதான் சொன்னாங்களே, நீங்க வளர்த்தது சரியில்லைன்னு. சொன்னது அவங்க, என்னைய முறைக்கிறீங்க? நீ வேற கடுப்பேத்தாத, சும்மாரு. கதிர் ஏன் இப்படி பண்ணா? பாவம் இல்ல, வரட்டும். அண்ணே, ஃபேஸ்புக்கில் நான் ஃபோட்டோ போட்டு 1 hour ஆச்சு, இன்னும் உங்ககிட்ட லைக் வரலையே. ஏன்டா இப்படி படுத்துற? உனக்கு என்ன லைக் தானே, நான் போட்டுடுறேன் போ. வந்துச்சா? எங்கடா உங்க நீ? உள்ள இருக்காங்கண்ணே. தானா? தோ வரேன் மாமா. எஸ். டேக்கண்ணா, இது பாரு, நல்லா இருக்குல்ல? ஏதோ இருக்கு மாமா. இந்த இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, உள்ள வை. 1 லட்சம் ரூபாய் எடுத்து அங்க குடுக்கறாரு. பாத்ரூம் கட்டுறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஆகும்னு உடனே காசே இல்லைன்னு குடும்பமே சேர்ந்து ஒப்பாரி வச்சுச்சு. அண்ணி, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. கேட்டுச்சா? என்னப்பா கேட்டுச்சா? அது ஜீவானை எங்க இன்னும் வரலன்னு கேக்குதுண்ணே அண்ணி, அவ்வளவுதான். இப்ப வந்துருவான்ப்பா, வர்ற வெளியில ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனா வந்துருவான். அப்படி என்ன வேலைண்ணே? இல்லை நான் இல்ல, அண்ணி கேட்டாங்க. டேய், நான் எப்படா கேட்டேன்? அவனுக்கு 1008 வேலை இருக்கும், உனக்கு என்ன? அது சரி. அண்ணி, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். ஏய், லூஸ் ஆயிடி நீயே. அவன் தண்ணி குடிக்க கேட்டா கையில சம்ப கொடுக்க வேண்டியதானே, அதை விட்டு விட்டு டம்முடு கீழே சம்ப வைக்கிறவ. இவனுக்கு இப்படி கொடுக்கறதே பெரிய விஷயம் மாமா. டேய், ஏடா உன்ன உன் மேல மூட்டு கோபமா இருக்க? டேய், என்னடி நீயாவது சொன்னா? முல்லை ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போக சொல்லிட்டு தானே போனிய, இவன் போகல பாத்தீங்களா? போகலையா? இல்லை, நீ போகலையாடா? அண்ணன் உங்க கூட தான் கடையில இருந்து வந்திருக்கு, போலையான்னு கேக்குறிய? அதானே, அவன் அங்க போனா கடைக்கு எப்படி வருவான் மாமா? நீங்க சுத்தமா சரியில்லை மாமா, சரியே இல்ல. கடையில வேலை செய்ய ஆள் இருந்தா மட்டும் போதும், இவன் பொண்டாட்டி கூட எங்கேயும் போக வேண்டாமா? இந்த கருணையை என் மேலையும் காட்டலாம். அண்ணி, கேட்டுச்சு, வால்யூமை கொஞ்சம் குறைங்க. நீ காது மூடிக்கோடா. இவங்க கடைக்கு வந்தியா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கடைக்கே வந்தியா? நான் ஒரு வேளை கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு வந்து வீட்டுல வந்து ட்ரெஸ் மாட்டி வந்தேன் நினைச்சுக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தானா? இங்க இவன் சாயந்தரமே முல்லை கூட சண்டை போட்டுட்டு கிளம்பிட்டான் மாமா. சரி, இப்ப அந்த பிள்ளை முள்ளையாங்க? அவ கோவமா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. முல்லையோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மாமா. அந்த புள்ள எவ்வளவு ஆசையா வந்து கூப்பிட்டுட்டு போச்சு தெரியுமா? போலனா முல்லைக்கு ஒரு மாதிரியா இருக்காது? ஏண்டா கதிரு, அப்ப இங்க இருந்து கடைக்கு போகாம எங்கடா போன? ஓடதானே கேட்டுட்டு இருக்கா, ஏதாவது பதில் சொல்லி சொல்லடா. நாளைக்கு பண்ண வேண்டிய கலெக்ஷன் பணத்தெல்லாம் இன்னைக்கே வாங்கிட்டேன். ஓஹோ, அப்ப அவங்களா கூப்பிட்டு கொடுக்கல, நீ கடைக்கு வர பயந்துக்கிட்டு நீயா போய் கலெக்ஷன் பண்ணி தெரிஞ்சிருக்க, அப்படித்தானே? இவன் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல மாமா. ஜீவாவையும் இவனையும் ஒரே மாதிரி தானே வளர்த்தோம். அவன் எப்படி அவன் பொண்டாட்டி விஷயத்துல கரெக்டா இருக்கான்? ஆமா, ரொம்ப கரெக்டா இருக்கான். இவன் மட்டும் ஏன் மாமா இப்படி இருக்கான்?
பாவம் முல்லை கிளம்பி நிக்கிறேன், இவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். சரியான முரடனா ஆயிட்டு இருக்கான் மாமா. முதல்லலாம் அந்த பிள்ளைய தான் குத்தம் சொல்லிட்டு இருந்தோம். அந்த பிள்ளை சரிதான், இவன் தான் மாமா தப்பு. முல்லை எவ்வளவு விட்டு கொடுத்து வந்தாலும் திமிரா இப்படிதான் இருப்பேங்கிறான். இல்லை, நீ ஏன்டா கல்யாணத்துக்கு போல? அதே அத்தனை தடவை போயிட்டு வான்னு சொல்லல, பதில் சொல்றா. அங்கே போய் நான் என்னென்ன செய்ய? எனக்கு அங்கே யாரும் தெரியாது வேற. இல்லை, நாடா நீ இதெல்லாம் ஒரு பதிலாடா? கேட்குற எனக்கே முடிக்கோ வருது. அந்த பிள்ளை கேட்குறப்ப அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கேன்? என்னடா நீ மனுஷ மேடா பேசுற? உன்ன அங்க போய் ஏதாவது நாடு சொன்னமா என்ன? அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு கல்யாணம்டா, கூட போயிட்டு வாடான்னு சொன்னோம், அது முடியல உன்னால. இல்லை, எனக்கு இந்த வீட்டுல ஒரு வேலையும் இல்லடா. உன்னைய தவிர வேற எந்த கவலையும் இல்லடா. சும்மா பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தி கெஞ்ச வைக்கிறது ஆம்பளத்தனம் நினைச்சுக்கிறீங்கடா, அரைஞ்சு முடியும் பாத்துக்க. மாமா நீ சும்மா இரு. இல்லை, என்னடா நான் பார்த்து பேசிக்கிறேன், நீ பாட்டு போய்க்கிறது என்ன அர்த்தம்? ஓ, அவ்வளவு பேர் ஆளாயிட்டீங்களோ? டே கதிரு, நீ செய்யறது எதுவுமே நல்லா இல்லடா. அவ்வளவுதான் சொல்லுவேன் நானு. நான் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? 6 மாசம் உனக்கு டயம். அதுக்குள்ள அந்த பிள்ளையோட ஒழுக்கமா வாழ்றதுக்கான வழியை பாரு. இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னீங்கடா, நான் என்ன வேணாலும் முடிவு எடுப்பேன்டா. ஏலை, சின்ன பள்ளிக்கு மாதிரி எல்லாம் மண்ணாங்கட்டி நானே உனக்கு சொல்லி தரணுமாடா? சும்மா போட்டு உசுரை வாங்கிட்டு போடா. சூப்பருங்க, இப்படிதான் இருக்கணும். என்ன? 1ஆம் கிளாஸ்ல இருந்தே விஜய் எனக்கு ஃப்ரெண்டு. அவ கல்யாணத்துக்கு போகணும்னு அவ்வளவு ஆசையா இருந்தேன். கெடுத்து போட்டாச்சுல்ல. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா நிம்மதியா படுத்து தூங்குங்க. இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ நினைக்கிறேன்? என்ன தப்பு பண்ணியலா? ஓ, அதுவே இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலையா? கல்யாணத்துக்கு ரெடி ஆகி கிளம்புற நேரத்துல வரலன்னு நீங்க பாட்டுக்கு கிளம்பி போனீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அது தப்பு இல்லாம சரியா? அது ஏன் தப்பு தானா? நல்லா யோசிச்சு சொல்லு. வேற யார் தப்பா? கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படி இரு இப்படி இருன்னு 1000 அறிவுரை சொன்னது யாரு? ஏங்க, அதுக்கும் கிளம்புறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? உங்களுக்கு வர இஷ்டம் இல்ல, அத சொல்லுங்க. நான் கல்யாணம்னு சொன்ன அன்னைக்கே நீங்க வரலன்னு சொன்னீங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில வரலன்னு சொன்னீங்க. நான் தான் அதை கேட்காம வந்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சேன். மாமா கிட்ட சொன்னதும் உங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால வர மாதிரி வரேன்னு கடைசி நேரத்துல சண்டை போட்டுட்டு கிளம்பிட்டிய. நான் நினைச்ச மாதிரியே இல்லங்க. நீங்க பயங்கரமான ஆளு, ரொம்ப பயங்கரமான ஆளு. என்னவும் பெரிய இவுக எல்லாம் எனக்கு தேவைதான். நான் ஒத்தையில போயிட்டு வந்திருக்கணும். உங்களை கூப்பிட்டது ஏன் தப்புதான். எல்லாரும் கேப்பாக அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி நான் உங்களை கூப்பிட்டேன்ல, அது ஏன் தப்புதான். என்னைய சொல்லணும். இப்ப சொன்ன பாரு, இதான் சரி. உனக்கு தனியா போகதான் பிடிச்சிருந்தது, என்னோட போக ஆசையெல்லாம் இல்லை. ஆனா எல்லாரும் கேட்பாங்களேன்னு தான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். அங்கே நானா வரக்கூடாது. நான் எப்படி இருக்கணும் அப்படியே கூட்டிட்டு போனா உனக்கு கௌரவ குறைச்சேன். அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரின்னு என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏங்க, நான் ஒன்னு சொன்னா நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கிய? நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கல்யாணத்துக்கு வரலன்னு சொன்னதா சொல்றேன்ல, அது உண்மையா நீயே யோசிச்சு பாரு. தயங்கினேன் தான், உண்மைதான். ஆனா ஏன் தயங்கின? உனக்கு என்னோட வர பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால யோசிச்சேன். இங்க பாருங்க. இங்க பாருங்க, நான் நினைக்காததெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இரு, நான் முடிச்சிடுறேன். எப்பவுமே நீ பக்கம் பக்கமா பேசுவல்ல, இன்னைக்கு நான் பேசுறேன், கேளு. நான் போடுற ட்ரெஸ் உனக்கு எப்பவுமே பிரச்சனையாவே இருந்திருக்கு. வந்த நாள்லேருந்தே நீ அதை சொல்லிட்டு தான் இருக்க. சரி, உன் கூட வரும்போது என் ட்ரெஸ்ஸு உனக்கு உறுத்தலாக இருக்கக்கூடாதுன்னு தான்
நீ சொல்கிற ட்ரெஸ் எல்லாம் நான் போடுறேன். ஆனால் அதுலேயும் உனக்கு பிரச்சனை. காலையில் நீ பாட்டுக்கு சாயங்காலம் வரும்போது பேண்ட்டு சட்டை வாங்கிட்டு வான்னு சொல்கிற. அப்படியெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு போய் துணி வாங்கிட்டு வர பழக்கம் இங்கே யாருக்கும் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா? போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும், சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை. கல்யாண வீட்டுக்கு லுங்கி கட்டிட்டு போக முடியாது தான், அதுவும் எனக்கு தெரியும். ஏன் நல்ல மரியாதையான ட்ரெஸ் போட்டுட்டு போனால் போதாதா? இது போட்டால் தான் மதிப்பாங்க, அது போட்டால் தான் மதிப்பாங்கன்னு சொன்னால் எப்படி? ஏங்க அது ம். அது- சரி, ட்ரெஸ்ஸை விடு, அது கூட பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் 2-3 விஷயம் சொன்னியே. என்ன படிச்சிங்கன்னு கேட்டால் டிகிரின்னு சொல்லுங்க, என்ன வேலைன்னு கேட்டால் பிஸ்னஸ்ன்னு சொல்லுங்கங்கிற. நான் என்னவா இருக்கணும் அதை மட்டும் நான் சொல்லக்கூடாது. உனக்கு எது கௌரவம் நீ நினைக்கிறியோ அதை நான் சொல்லணும். உனக்கு நான் என்னவா இருக்கணும் அது பிடிக்கல, அதனால பொய் சொல்கிறேன். உன் இடத்துலேருந்து மட்டும் யோசிக்கிறியே, என் இடத்துலேருந்து யோசிக்கவே மாட்டியா? நான் இல்லாத ஒன்று அவங்க கிட்டலாம் சொல்லணும். அது எனக்கு முடியுமா முடியாதான்னு நீ என்னைக்காவது யோசிச்சியா? உனக்கு என்ன பிடிக்கல, என் வேலையை பிடிக்கல, நான் படிக்காதது பிடிக்கல, என் ட்ரெஸ்ஸு பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. இப்படி பிடிக்காத ஒருத்தனை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போய் பொய் சொல்லி பொம்மை மாதிரி கூட்டிட்டு போறதுக்கு நீயே தனியா போயிட்டு வந்துடலாமே. இல்லைங்க அது நான் முடிக்கல. நாளைக்கே உன்னோட வேற ஒரு படித்த பணக்கார ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வரும். அங்கேயும் உனக்கு என்னை கூட்டிகிட்டு போக பிடிக்காது. ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி தனியாக போக முடியாதுன்னு கூப்பிடுவேன். அங்கே கோட் சூட் போட்டுட்டு வா, குன்னக்குடிக்கே நீ தான் ஓனர்னு சொல்லு, இங்கிலீஷ் பேசுன்னு சொன்னால் அதுக்கெலாம் நான் எங்கே போகிறது, என்ன செய்கிறது எனக்கு புரியல. உன் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி உண்மையை சொல்லி அறிமுகப்படுத்த கூட தகுதியே இல்லாதவன் என் தலையில் குட்டி குட்டி சொல்லிட்டு கூட வரலன்னு என் மேலே பழிய போட்டா எப்படி? நான் இப்படி இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எதிர்பார்க்குற மாதிரி ஆளா நான் இல்லை தான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? போடுற ட்ரெஸ்ஸை வேணால் மாற்றலாம். நான் திரும்பவும் பின்னாடி போய் முதல்லேருந்து படித்து உங்கள் அளவுக்கு ஸ்டைல் எல்லாம் கற்றுட்டு வாங்கன்னெலாம் சொன்னால் எப்படி முடியும்? முடியாதுல்ல. அது எனக்கு தேவையான்னு நானும் யோசிப்பேன்ல. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் என்னை பாராட்ட மட்டும்தான் செய்வாங்க. கதிர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் செஞ்சு முடிச்சிருவான், கதிர் கடினமான உழைப்பாளி, கதிர் நினச்சா அது முடியும் இது முடியும்னு பாராட்டுவாங்க. ஆனால் நீ வந்த பிறகு நான் ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாதவன் என்னை நினைக்க வச்சிட்டல. இந்த வீட்டில் என்னை நடு கூடத்தில் நிறுத்தி யாரும் எப்பயும் கேள்வி கேட்டதே இல்லை. ஆனால் நீ வந்த பிறகு அது ஒரு 10 தடவைக்கு மேலே நடந்துருச்சு. அங்கே என்ன ஒரு குற்றவாளி மாதிரி நிற்க வச்சுட்ட. நான் ஒரு பெரிய அயோக்கிய மாதிரி, ஒரு வில்ல மாதிரி நின்றுட்டு இருந்தேன். இங்கே நடந்ததெல்லாம் நானும் உன்ன மாதிரி போய் சொல்லட்டுமா? கண்ணை முன்னாடி அவங்க முன்னாடி அண்ணன் திட்டுறதெல்லாம் நான் வாங்கிட்டு நின்னேன். நாளைக்கே ஒன்றுனா கண்ணனை நான் கண்டிக்க முடியுமா? அவன் கேட்பானா? நீ முதல்ல ஒழுங்கான அவன் என்னை கேட்க மாட்டான். ஆனால் உனக்கு இதை எதை பற்றியும் கவலை இல்லை. உனக்கு நீ மனசில் கற்பனை பண்ணி வச்ச இடத்துல நான் பொருந்தலை, அதுதான் பிரச்சனை. அங்கங்கே தட்டி சரி பண்ணி என்னை நீ பொருத்த பார்க்குற. ஆனால் அப்படியும் பொருந்தலைன்னா உனக்கு கோபம் வருது. ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் நிற்கிற. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, எனக்குன்னு ஒரு உருவம் இருக்கு, இத்தனை வருஷமாக ஒரு இயல்பு இருக்கு. அது எதில் பொருந்துதோ அதில் தான் பொருந்த முடியும். சம்மந்தம் இல்லாத இடத்துல பொறுத்துனா அது எல்லாருக்குமே கஷ்டம்தான். அப்புறம் நான் உன்னை தப்பு சொல்கிறதாவோ குத்தம் சொல்கிறதாவோ தயவு செஞ்சு நினச்சிக்காத. உனக்கு என்ன பிடிக்கலனா அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப போட்டு உன்னையும் நீ கஷ்டப்படுத்திக்காத, அப்படியே விடு. இனிமேல் உன் ஃப்ரெண்டு யாருக்காவது கல்யாணம் வந்தா அவன் ஒரு மளிகை கடைக்காரன், பொட்டலம் அடிக்கிறவன், அவனை கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிடு. எனக்காக நீயும் போகாமல் இருக்கிறதுக்கு உண்மையே சொல்லிடலாம்ல.
அது எல்லாருக்கும் ஈஸி இல்லை. ஏங்க 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 நீங்க பாட்டுக்கு நேத்து பேசிட்டு படுத்து தூங்கிட்டிய. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் தூங்கவே இல்லை தெரியுமா? நான் உன்னை கோவமா சொல்லவோ திட்டவோ இல்லையே. அதெல்லாம் செய்யவும் நான் யாரு? மறுபடியும் மறுபடியும் அப்படியே பேசுறீங்களே. நான் உங்களை எங்கேயுமே கௌரவ குறைச்சலாவோ இல்ல நீங்க நினைக்கிற மாதிரியும் நினைச்சதே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நீங்க பேசலனா அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க செய்யற வேலை, நீங்க போடுற ட்ரெஸ் எல்லாத்துலயுமே எனக்கு பிரச்சனை இருக்குதான், இல்லன்னா நான் போய் சொல்லல. ஆனா அதுக்காக நீங்க நினைக்கிற மாதிரி சத்தியமா இல்லைங்க. ஏன் கஷ்டப்படுற? எனக்கு யார் எப்படி இருந்தாலும் என்ன நினைச்சாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இருங்க, நான் இன்னும் சொல்லி முடிக்கலங்க. ஆனாலும் நீங்க சொன்னது சரிதாங்க. நான் அவ்வளோ பேசிட்டு உங்களை கூப்பிட்டா நீங்க எப்படி வர முடியும்? நீங்க என்ன நான் கீ கொடுத்தா ஆடுற பொம்மையா என்ன? எல்லாமே ஏன் தப்பு தான். நான் தப்பு பண்ணிட்டு உங்களை குத்தம் சொன்னது ஏன் தப்பு தான். மாமா உங்களை திட்டினது, மாமா கிட்ட போய் சொன்னது எல்லாமே ஏன் தப்பு தான். இனிமே அப்படி செய்ய மாட்டேங்க. நீங்க இப்படியே இருங்க, லுங்கி கட்டுங்க, பொட்டலம் போடுங்க, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேங்க. ஐயோ, கிண்டல்லாம் பண்ணலங்க, சீரியஸா தான் சொல்றேன். அப்படி இருங்க இப்படி இருங்க நான் இனிமே உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சா கூட வாங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஒண்ணுமே சொல்லாம இருக்கிய? முடிஞ்சிருச்சா? நான் போலாமா? முடிஞ்சதில்ல. தப்பா பேசி கஷ்டப்படுத்திருந்தா சாரிங்க, மனசுல வச்சுக்காதீய. இன்னைக்கு போய் கொடுக்க வேண்டிய டெலிவரி, வர வேண்டிய சரக்கை தவிர என் யோசனையில் வேற எதுவுமே இல்லை. வரேன். ஏங்க நேத்து நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா ஒண்ணு மட்டும் தப்பு. எனக்கு உங்களை பிடிக்காதுன்னு தெரியும்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும் தப்புங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கோவம் போகலையாக்கும். பரவாயில்ல, எங்க போயிட போறாக. அண்ணா, ம்? எப்படிண்ணா இருக்கீங்க? ஏய் வாப்பா சங்கரு. எப்படி இருக்க? வா வந்து உட்காரு. என்ன கண்ணா முழிக்கிற, அடையாளம் தெரியலையா? நீங்க ஜீவான ஃப்ரெண்டு தானே? ஆமா ஆமா, இந்த பிடி. ஏய் கண்ணா, உடனே ஜீவாவும் இவரும் தான்ற 11th 12th ஒன்னா படிச்சாங்க, மறந்துட்டியா? ஏப்பா நீ ஏதோ வெளிநாட்டுல இருக்கதா கேள்விப்பட்டனே, எந்த நாடு? ஆமா, சவுதியில இருக்கேன். ஓ டேய், நீ இடம் நின்றுட்டே இருக்கவேன், போய் ஜீவா வர சொல்றா. சரிண்ணா. அப்புறம்ப்பா, வீட்டில் அப்பா அம்மாவெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணே. நல்லதுப்பா. சங்கரு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் மாப்பிள்ள மச்சான், எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா, நல்லா இருக்கேன். கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு போனவனா நீ? இல்ல மச்சான், கொஞ்சம் வேலையாகி போச்சு, அதான் உடனே கிளம்பி வர முடியல. சரி உட்கார். ஆமா, எப்போ ஊர்ல இருந்து வந்த? நேத்து தான் வந்தேன். வந்ததும் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அண்ணே, என்ன கதிரு, நீயும் மாப்பிள்ளை ஆயிட்டியாமே, கேள்விப்பட்டேன்.
ஆள் நல்லா பாலிஷ் ஆயிட்டான்ல, என்ன ஜீவா? ஆமால்ல. ஏண்டா அவன் எப்பவுமே அழகுதான். இவங்க வேறயா? மீனா, இவன் என் ஃப்ரெண்டு சங்கர். ஆ தெரியும், பாத்திருக்கேன். ம்? போன தடவை நான் ஊருக்கு வந்தப்ப கோயில வச்சு பார்த்தமேடா. ஒரு பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொன்னியே,